எந்த பயணத்தில் இருக்கீங்க? நீங்கள் தான் கேட்டீங்க சாமி ஆன்மீகத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்க, எந்த இடத்துல நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஐயனார் சொல்கிறா அவன் நான் முழுசா கேட்கல சார். முழுசா கேட்கலன்னா நீ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்க, சொல்லலாம். சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் நம்பத்தான் செய்கிறோம் சாமி, நம்பித்தான் வாரோம் சாமி, நம்பித்தான் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யணும் சாமி. இதை எப்படி வேணா சொல்லிக்கிறீங்களோ? சொல்லுங்க பாப்பா. அப்படி நம்பி இருந்தா, அப்படி இந்த முட்டாள் சொல்ற வார்த்தையை நீங்க மதிச்சிருந்தால் இந்த வாரம் எல்லாரும் சனிக்கிழமை வந்துடும். ஆசிரமத்தில் வேலை நிறைய இருக்கு, வரக்கூடிய மேக்சிமம் எல்லாரும் சனிக்கிழமையே வந்துருக்குன்னு சொன்னோம். வந்தீங்களா? 4 நாளைக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு சொன்னேன், எக்காரணத்தை கொண்டு சனிக்கிழமை எங்கேயும் போயிடக்கூடாது. அன்னைக்கு தான் பொண்டாட்டியை வயக்காட்டு கணிச்சு வச்சுட்டான், எனக்கு காய்ச்சல்னு சொல்லி படுத்துக்கிட்டான் ஒருத்தன். எனக்கு அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதான் கிடையாது. உயிர் போற நிலைமையா இருந்தா கூட வானா உருண்டுகிட்டே வந்து இங்க விழுந்துடணும். அதுதான் இந்த பரதேசி சொல்ற வார்த்தையே நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். 4 மணிக்கு வந்து என்ன ஊம்பவா செஞ்சீங்க நீயே? அதுதான் கேட்கேன். அதெல்லாம் வந்து சும்மா இதுக்கு சொல்றது. நான் ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிப்போம். யதார்த்தமா சொல்ற வார்த்தைகளும் கவனிப்போம். எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த வார்த்தையை மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த மாட்டோம். எப்படி எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டுல வேலை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. நீ எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் இப்படியே தானே இருப்பீங்க. சொல்லு. உங்கள்கிட்டயாவது சொன்னா சண்டை சத்தம் போட்டு கடவுள்கிட்ட சொன்னா கருணை கிடைக்கும் இருந்தா சரி, கடவுள்கிட்ட வந்து முறையிடும் போது சரி போடா அப்படித்தான் அப்படின்னு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் போது போடன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருந்தா நல்லா இருந்து எப்படி சொல்ல போறோம்? அது எங்களை மாதிரி ஆளு நாசமா போட்டு சொன்னா தான் உனக்கு நன்மை. நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு ஆப்புன்னு அர்த்தம். அது தெரியுமா? அப்ப எத்தனை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றியா? நீ என்ன சாதிச்சிருவோன்னு நான் கேட்குறேன். நான் ஒரு வேலை சொல்றேன். இப்ப நேற்று போயிப்பா விட்டுட்டப்பா, நேற்று எல்லாம் கருதை அறுத்துட்டு வந்துட்டீங்களா? சொல்லு. அந்த வேலை போலன்னா அது பயன்பெறாது. ஏன் பயன்பெறாது? மருந்தடிக்கும் ஆளை கூப்பிட்டோம், தண்ணி கொண்டு மருந்தடிக்கணும். நீ வேலை இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் கூப்பிடுற? அம்மா கூப்பிடுறீங்க, மாமா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டவங்க பாத்துக்கிற போறாங்க. அவன் நம்ம நம்பிதான் அதெல்லாம் பேசக்கூடாது. வந்தவங்க இவங்க தான் சொல்லி சொல்றாங்க. இதே பதில நாங்க சொன்னா எப்படி இருக்கும்? நீ சொல்றது மாதிரி இதே பதில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ வார வச்சுக்கோ. அந்நியாரம் அந்த பதில நான் சொன்னா மனிதனுக்கும் இறைவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. உன்னைய விட பாஸ்டா பேசலாம்.
ஃபாஸ்டா பதில் சொல்லலாம். இப்ப இறைவனிடம் வந்து முறையிடும்போது இறைவன் பார்த்து உன்னை யாரும் முறையிட சொன்னா? போய் சாகு, அப்படியே அனுகிரகம் கொடுத்துருங்க. அங்க வரு, மறுபடியும் அனுக்கிரகம் அப்ப கொடுக்கும். இறைவன் சொன்னதை ஏன் கேட்காம போனீங்க? என்ன சொல்றேன், முறையிடுறதுக்கு மாத்திரம் இறைவன் வேணும். மனிதன் வந்து ஏய் இருடா, மனிதன் வாயில் நான் கெட்ட கெட்ட வாதி திட்டி போடும் பாரு. முறையிடுறதுக்கு மாத்திரம் இறைவன் வேணும். இறைவன் சொல்றதை மாத்திரம் நம்ம செயலாக்க மாட்டக்கூடாதா? அது எப்படி சரியா இருக்கும்? தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் மன்னிக்கிற இடத்துல இதுதானே இறைவன் இருக்கு. சத்தியமா கிடையாது. சத்தியமா எந்த இறைவனும் மன்னிக்கிற இடத்துல மாத்திரம் கிடையாது. மௌனமா இருந்துருவாங்களே தவிர மன்னிப்புங்க மாத்திரம் கிடைக்குங்க மாத்திரம் நினைக்காதீங்க. அது நீங்களே தனக்குத்தானே நம்புறதுக்கு அடையாளம். மன்னிப்பெல்லாம் நீங்க உங்க சௌரியத்துக்கு ஒன்றை பண்ணிட்டு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுருவாங்களே தவிர மன்னிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கணக்குல சேரும். தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. யாரும் கடைப்பிடிக்கிற இடத்துலயே இல்லை. சும்மா சொல்லிட்டா மாத்திரம் போதுமா? ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுங்கிறது தான் விதியே. நீ இவ்வளவு வாக்குவாதம் பண்றன்னா உரிமையோட பேச முடியும். அங்க ஒரு நான் தகப்பனும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாதுடா. உனக்கு என்னடா நான் தகப்பேன்? ஒரு ஆசான்ட்ட இதை கூட கேட்கலன்னா ஆசாங்கிட்ட நீ கேட்க முடியாது. ஆசான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். ஆசானை கேட்கலாம்.